लयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। नारद भक्ति सूत्राणि. இதில் நாம் இன்னைக்கு பார்க்க வேண்டிய சூத்திரம் 11, 12, 13. மூன்றும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. ஃபர்ஸ்ட் 11ஆவது சூத்திரத்தை படிக்கிறேன். லோகவேதேஷு ததனுகூலாச்சரணம் தத் விரோதிஷு தாசீனதா. லோக பிரித்து படிக்கும்போது வேதேஷு தத்து அனுகூல ஆச்சரணம். ரெண்டாவது வார்த்தை பிரிக்கும்போது தத்து அனுகூல ஆச்சரணம் தத்து விரோதிஷு. அடுத்த வேர்டு மூணாவது வேர்டு பிரிக்கும்போது தத்து விரோதிஷு குறில் விரோதிஷு சப்தமி போட்டு உதாசீனதா. கடைசி வேட உதாசீனதா. லோக வேதேஷு தத்து ததனு தது தத்து அனுகூல ஆச்சரணம் தத்து விரோதிஷு உதாசீனதா என சூத்திரத்தை நம்ம பிரித்து போதும்போது உங்களுக்கு அர்த்தங்கள் புரியும். இப்போ நாரத பக்தி சூத்திரனில் அவர் அத்வைத பக்தி பத்தி அவர் விளக்கிட்டு வராரு. அவர் அத்வைத ஞானத்தை அவர் அத்வைத பக்தின்னு சொல்றாரு. அப்போ அதை பத்தி சொல்லும் போது அவர் போன ஸ்லோகத்துல என்ன சொன்னார்? ஏன்னா தத்துங்கிற வேர்டு வருது. அப்போ அந்த அத்வைத பக்தி அதுக்கு அனுகூல ஆச்சரணம். இப்ப நம்ம அவர் எதை பத்தி சொல்றாரு இந்த 3 ஸ்லோகத்திலும் பாத்தீங்கன்னா, போன ஸ்லோகத்துல இருந்த வேர்டு அனன்யதா அப்படின்னு என்ன? அனன்யதான்னு ஒரு வேர்டு அப்படின்னு என்னன்னா அந்நிய ஆசிரியனாம் தியாக அப்படிங்கிற வேர்டுக்கு போன ஸ்லோகத்துல சொல்றாரு. அந்த பக்தி எப்படி இருக்கணும்? அந்நிய ஆசிரியானாம் தியாக. அத்வைத பக்தினா என்னது? கொடுக்கிற டெபினிஷன், இறைவன் மீது கொண்ட பக்தி அப்படிங்கிறது இறைவனை பற்றிய ஞானம். அதுக்கு அவர் என்ன டெபினிஷன் கொடுக்கிறார், விளக்கம் கொடுக்கிறாரு. அந்நிய ஆசிரியானாம் தியாக. அந்நிய மற்றொன்றை, ஆசிரியானாம் சார்ந்திருத்தலை, தியாக விடுதல். எதை நாம் எங்க சார்ந்திருக்கிறோம், எதை விடுதல்? அஞ்ஞானியாக இருப்பவன் தன்னுடைய மன நிம்மதிக்கு, சந்தோஷத்திற்கு, பாதுகாப்பிற்கு உலகை ஆசிரியம், தன்னை தவிர்த்து வேறான உலகத்தை ஒரு அஞ்ஞானி சார்ந்திருக்கிறான். அதுக்கப்புறம் வேதாந்த வகுப்புகளுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவன் முமுட்சுத்துவத்தை பெற்று ஜிக்னாசுவத்தை பெறும் பொழுது அவன் எதை சார்ந்திருக்கிறான்? இறைவனை தன்னுடைய மன நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கும் பாதுகாப்பு உணர்வுக்கும் இறைவன் காட் டிபெண்டன்ஸுக்கு வருவான். இறைவனிடமிருந்து அதை சார்ந்துதான் இருப்பான். ஆனால் சார்ந்திருக்கிற இடம் உலகத்தின் மேல் இருக்கிற ஆசிரியத்தை எடுத்து அவன் என்ன பண்றான்? இறைவன் ஈஸ்வர தத்துவத்தின் மேல் அவன் வைக்கிறான். ஆசிரியம் இருக்கு, சார்ந்துதான் இருப்பான். தனக்கு எதுக்கு சார்ந்திருக்கிறான்? இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது உணவு, உடை, இருப்பிட உலகத்திலிருந்து தான் பெற முடியும். அதுக்கு இறைவனை நம்ம சார்ந்திருக்க முடியாது. மனதில் வருகிற ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு, ஒரு சந்தோஷம் இல்லாத நிலை, ஒரு திருப்தி இல்லாத நிலைக்கு, திருப்தி வேணும்னா, சந்தோஷம் வேணும்னா, ஒரு பாதுகாப்பு வேணும்னா ஃபர்ஸ்ட் அஞ்ஞானி எங்க இருக்கிறாரு? உலகத்தை சார்ந்து இருக்கிறாரு. அதிலிருந்து ஜிக்னாசு இறைவனை பற்றி அறியணுங்கிற ஆசை கொண்ட அந்த சாதகன் முதல்ல டிபெண்டன்ஸ் எங்க, ஆசிரியத்தை எங்க கொண்டாந்து வைக்கிறாரு? அங்கிருந்து தியாக உலகத்தில் இருந்த ஆசிரியத்தை சார்ந்திருப்பலை எடுத்து
எங்க கொண்டாந்து வைக்கிறாரு? ஈஸ்வர தத்துவத்தில் வைக்கிறார். உலகத்தில் மேல விஷயத்தில் தியாகம். அதுக்கு அடுத்து முன்னேறி செல்லும் பொழுது ஜிக்னாசுவானவன் ஞானத்தை எது சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் செய்துதான் அவன் என்ன பண்றாரு? அத்வைத ஞானத்தை பெறுகிறார். அத்வைத ஞானம்னா அத்வைத பக்திக்கு அவர் வரும் பொழுது அவரும் சார்ந்துதான் இருப்பார். எது? தன்னுடைய சந்தோஷத்திற்கும் நிம்மதிக்கும் பூர்ணத்துவத்துக்கும் பாதுகாப்பு உணர்வுக்கும் ஞானியும் இறை தத்துவத்தை தான் சார்ந்திருக்கிறார். அப்புறம் என்னங்க வித்தியாசம் ரெண்டு பேர்த்துக்கும்? ஜிக்னாசு அதை தான் பண்றாரு, ஞானி அதான் பண்றாரு. கிரேட் டிஃபரன்ஸ். ஞானிக்கு என்ன தெரியும்? எதை நான் சார்ந்திருக்கிறேனோ அந்த ஈஸ்வர தத்துவம் என்னை தவிர்த்து வேறல்லங்கிற ஞானத்துடன் அவர் காட் டிபெண்டன்ஸ். தட் இஸ் ஈக்குவல் டு செல்ஃப் டிபெண்டன்ஸ். ஏன்? தன்னை தவிர்த்து ஈஸ்வரன் வேறல்லைங் போது அவர் இறைவனை சார்ந்திருக்காருங்கிறத என்ன ஈக்குவல் பண்ணிக்கலாம்? செல்ஃப் டிபெண்டன்ஸ். சோ இப்ப என்ன டிபெண்டன்ஸ்னா ஆசிரியம். அவர் என்ன பண்றாரு? அந்த தியாகம் பண்ணி அந்த எப்படி மத்த மேல் ஆசிரியத்தை அவர் தியாகம் பண்றாரு. அத்வைத பக்தி ஞானத்தை பெற்றவர் எதிலிருந்து தியாகம் பண்றாரு? எல்லாத்தையும் என்ன பண்றாரு? தியாக. சோ ஆசிரியம், அஜ்ஞானியுடைய ஆசிரியம் உலகம், ஜிக்னாசுடைய ஆசிரியம் ஈஸ்வரா. ஆனா நான் வேறு ஈஸ்வரன் வேறு, நான் ட்ரையாங்குலர் ஃபார்மேட், நான் இறைவன் உலகம் அப்படிங்கிற அந்த மூணு வித்தியாசத்தோடு தான் அவர் இறைவன் மேல் ஆசிரித்திருக்கிறார். ஆனா ஞானிங்கிறவரு ஈஸ்வர ஆசிரியம்தான். ஆனா அவருக்கு என்ன தெரியும்? ஈஸ்வரன் நினைத்தவிர்த்து வேறாக இல்லாதால் அப்ப ஞானி தன்னுடைய சந்தோஷத்திற்கு, தன்னுடைய பாதுகாப்பு உணர்வுக்கு, தன்னுடைய பூர்ணத்துவத்திற்கு, தன்னுடைய மன நிறைவுக்கு, தன்னுடைய மனசாந்திக்கு அவர் தன்னையே ஆசிரித்து இருக்கிறார். இதத்தான் என்ன சொன்ன? அந்நியதா, அந்நிய ஆசிரிய தியாக. யாருக்கு வருது இப்போ? அத்வைத ஞானிக்கு அந்நிய, தன்னை தவிர்த்து அவர் வேற எதையும் தன்னுடைய சந்தோஷத்திற்கு சார்ந்தில்லை, மன நிம்மதிக்கு சந்தோஷத்துக்கு அவர் சார்ந்தில்லை. இந்த அத்வைத பக்திக்கு எப்படிதான் வர முடியும்? வேதாந்த தர்சனத்துக்குள்ள வரணும். ஏன்னா ரெண்டு தர்சனம் பார்த்தோம். பக்தி தர்சனம், அவங்களுடைய பக்திங்கிறது வேதத்துக்குள்ள வராமல், வேதத்தை சார்ந்திராமல் அவங்க மனசுக்கு எப்படி தோணுதோ இன்ஃபார்மல் பக்தி. அதன் மூலியமாக நம்ம எங்க வர முடியாது? ஜிக்னாசுவத்துக்கு வர முடியாது, அத்வைத பக்திக்கு வர முடியாது. அவங்க இருக்கிறது துவைத ஃபார்மல் பக்தி. இறைவன் வேறு, நான் வேறு, அவ்வளவுதான். அதுக்குண்டான ஒரு கம்யூனிகேஷன், அதுக்குண்டான உறவு, அதுக்குண்டான வழிபாடுகள் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா மனதில் எப்படி இருக்கும்? நான் வேறு, இறைவன் வேறு, எனக்கு எப்படி பிடிக்குதோ நான் அப்படி வழிபடுகிறேன், எனக்கு எது சரின்னு தோணுதோ அதை முறையாக நான் வழிபடுறேன் அப்படிங்கிறது அத்வைத இன்ஃபார்மல் பக்தி. அவன் எதுக்குள்ள வரணும்னு இறைவன் எதிர்பார்க்கிறாரு? ஃபார்மல் துவைத பக்திக்குள்ள வரணும். இறைவன் தேவதைகளை எப்படி வழிபடணும்னு ஒரு ஃபார்மல் முறை இருக்கிறது. முறைப்படி தன்னுடைய பக்தியை செலுத்த கத்துக்கொள்கிறான். வேதாந்த உள்ள வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் முறைப்படி தேவதைகளை எப்படி வழிபடணும்னு இறைவன் சொல்லி இருக்காரு. அதுதான் ஃபார்மல் துவைத பக்தி. ஃபர்ஸ்ட் இருக்கிறதே இன்ஃபார்மல் துவைத பக்தி. அங்கிருந்து துவைத பக்தி தான், நான் வேறு இறைவன் வேறு தான். ஆனா எங்க வர்றாவன்? ஃபார்மல், எப்படி வழிபடணும் இறைவன் சொல்லியிருக்காரா அதுக்குள்ள வரும்போது துவைத ஃபார்மல் பக்தி. அதுக்குள்ளதான் என்ன வரும்? கர்மயோகம், உபாசனா. கர்மயோகம், உபாசனா, அதுதான் ஃபார்மல் பக்தி. அதிலிருந்து அவன் எங்க வர்றான்? அத்வைத பக்தி, அந்நிய ஆசிரியத்துக்கு அப்பதான் அவன் வருகிறான். ஓகே, இப்ப அவர் என்ன சொல்றாரு? இப்ப அவருக்கு இந்த கிரகஸ்த இது நம்ம ரெண்டு நிலையில் பெறலாம் போன கிளாஸ்ல பார்த்தோம். எது? இந்த அத்வைத பக்தியை, அத்வைத ஞானத்தை, மோட்சத்தை எப்படி பெறலாம்? ரெண்டு இடத்துல இருந்து பெறலாம். ஒருத்தர் கிரகஸ்த ஆசிரமத்தில் இருக்கிற ஒருவனும் இந்த ஞானத்தை பெறலாம். சந்நியாச ஆசிரமத்தில் இருப்பவர்களும் இந்த ஞானத்தை பெறுகிற விஷயம் ஒண்ணு. வாழ்கின்ற நிலை வேற, சூழ்நிலை வேற. ஒருத்தர் கிரகஸ்தாவா இருக்காரு, ஒருத்தர் சன்னியாசியா இருக்காரு. இறைவன் சன்னியாசியா இருக்கிறவங்களுக்கு கூப்பிட்டு நீ இப்படி எல்லாம் நடந்துக்கணுங்கிற கண்டிஷன் கொடுக்கலை. ஏன்னா பரிவிராட் சன்னியாசி அவங்க 3 நாள் ஒரு ஊர் இருப்பாங்க, 3 நாளைக்கு மேல ஒரு ஊர்ல இல்லாத சன்னியாசியோட இருக்காங்க. அவங்கள பத்தி இல்ல, கிரகஸ்த ஆசிரமத்துக்குள் இருக்கிற அந்த அத்வைத பக்தியை உடையவன் பக்தகா, அந்த ஞானி, அவனுக்கு இறைவன் சில ரூல்ஸ், நார்ம்ஸ், ரெகுலேஷன்ஸ் கொடுக்கிறாரு. அவன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அவனுடைய செயல்பாடுகள் எதற்கு, அவன் செய்கிற கர்மங்கள் எதற்கு. ஏன்னா அவனுக்கு அந்த கர்மங்கள், அவன் செஞ்ச கர்மம்னு எதாவது நினைக்கணும்,
நித்திய நைமித்திக்க அப்படி நினைச்சுக்கணும். அந்த கர்மங்கள் வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மங்கள் பிளஸ் ஸ்வதர்மம், காலை எழுந்திரிச்சு சாயங்காலம் வரைக்கும் நாம பண்ற கர்மங்கள். அதனால் அந்த அத்வைத பக்திக்கு அல்லது அந்த ஞானிக்கு, அத்வைத பக்தியை பெற்ற அத்வைத ஞானத்தை பெற்ற அந்த ஞானிக்கு அந்த கர்மங்களால் ஆனது ஒன்றும் கிடையாது. ஏன்னா அந்த கர்மங்களால் அதை எதை பெறணுமோ அதை கர்மயோகமா செஞ்சு உபாசனையை செஞ்சு அவர் வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டாரு. அப்புறம் எதுக்கு அவருக்கு கர்மம் அப்படின்னா, அவர் இறைவன் சொல்றாரு, மூணு விஷயத்துக்காக அவன் கர்மத்தை செய்கிறான். கிரகஸ்த ஆசிரமத்தில் இருப்பவன் அவருக்கு இது இப்ப சன்னியாசி ஆனாலும் அவங்க லோகக்ஷேமார்த்தம் எம்பியா இருக்கிறாங்க, மினிஸ்டரா இருக்காங்க, சீஃப் மினிஸ்டரா இருக்கலாம், தவறு இல்லை. அவங்க எப்படி வேணா இருக்கலாம். சன்னியாசி ஆனதுக்கு அப்புறம் சீஃப் மினிஸ்டர் எதுக்கு ஆவற? இது அறியாமையினோட பேச்சு. அவங்க எப்படி வேணா அவங்க தேர்ந்தெடுக்கலாம். அவங்க இறைவன் அவங்களுக்கு கண்டிஷனே கிடையாது. நீ குகைக்குள்ள போய் அடங்கிக்கிறியா, ஓகே. ஒரு வீட்டுக்குள்ள போய் உதாயிறியா, ஓகே. இல்ல நீ இப்ப வெளி உலகத்துக்கு லோகக்ஷேமார்த்தம் நீ மினிஸ்டர் ஆவறியா, ஏன்னா லோகக்ஷேமார்த்தம் மனிதருக்கு தொண்டு செய்யறதுங்கிறது அவருக்கு என்ன சூழ்நிலை அமைதோ அதுல தொண்டு செஞ்சுக்கலாம், தப்பில்ல. சாஸ்திரம்லாம் தப்புல சொல்றது. நீ பிரைம் மினிஸ்டர் ஆகக்கூடாது, சீஃப் மினிஸ்டர் ஆகக்கூடாது, எம்பி ஆகக்கூடாதுன்னு சாஸ்திரம்ல சொல்லவே இல்லை. என்ன வேணா செஞ்சுக்கோ, விட்டுருச்சு. சரிங்களா? அவன் எதையும் தப்பு செய்ய மாட்டாங்கிற ஒரு உறுதியில இறைவன் அப்படி சொல்றார். அவர் எந்த இடத்துலயும் தப்பு நடக்காது. ஏன்னா அவர் குவாலிபிகேஷன் எல்லாம் பெற்று என்னென்ன பண்ணி அவர் அந்த அத்வைத ஞானத்துக்கு வந்துருப்பாரு. அவர் திருப்பி எங்க போக மாட்டாரு, இறங்கி போய் தவறுகள் செய்ய வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. அதனால ஃப்ரீடம். ஆனா கிரகஸ்தால் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன 3 விதமான விசேஷங்கள் சொல்றார். 1 லோகக்ஷேமார்த்தம், எது உலக மக்களின் நன்மையின் பொருட்டு. எப்படி ஒரு கிருஷ்ணர் ஞானியாக இருந்தாலும் உலக மக்களின் நன்மையை பொறுத்து நம்மளை பார்த்து அவங்களுக்கு எட்டக்கூடாதுங்கிறக்காக என்ன பண்ணாரு, சாதாரண ஒரு மனிதனால் செய்யக்கூடிய கர்மத்தை விட 100 மடங்கு 1000 மடங்கு பெரிய பெரிய கர்மங்களை அவர் உயிருடுற வரைக்கும் செய்து கொண்டுதான் இருந்தார். உபதேசத்தை கிருஷ்ணருக்கு உத்தவனுக்கு என்று உபதேசத்தையும் செய்து கொண்டுதான் இருந்தார். அது ஒரு கர்மம் தானே, செய்து கொண்டு இருந்தார். இது லோகக்ஷேமார்த்தம். அடுத்து 2வது சாஸ்திர க்ஷேமார்த்தம். அது 2வது ஸ்லோகம், 2வது சூத்திரம். அதுக்கு அடுத்து 3வது ஆத்ம ரக்ஷணார்த்தம். இப்ப நம்ம எதை பார்க்கிறோம், லோகக்ஷேமார்த்தத்தை அவர் எப்படி பண்றாரு, அதனுடைய குவாலிட்டி. அடுத்தது என்ன வரும், குவான்டிட்டி வரும். கர்மத்துக்கு ஃபர்ஸ்ட் இந்த 3 குவாலிட்டி. அவர் பண்ற கர்மத்தினுடைய குவாலிட்டி எப்படி இருக்கணும். அந்த 3 ஸ்லோகத்துக்கு அப்புறம் என்ன வரும், குவான்டிட்டி. ஃபர்ஸ்ட் அடுத்து குவான்டிட்டி வரும், எவ்வளவு பண்ணணும் அப்படிங்கறதையும் விதிக்கிறார் அவரு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது லோக வேதேஷு, மீனிங் லோகம் உலக செயல்கள், லோகத்துக்கு செய்ய வேண்டிய செயல்கள். லௌகிக காலைல இருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம பண்றது எல்லாமே லோக. வேதேஷு சாக்ரட், வேதத்தில் சொல்லப்பட்ட செயல்கள், சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட செயல்கள். லோக வேதேஷு என்ன செயல்கள் சொல்லப்பட்டிருக்கோ தத்து அனுகூல ஆச்சரணம். அனுகூலனா அதன்படி, அதுல எது செய்யணும் சொல்லியிருக்கோ அதை செய்யணும், எது செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அதை செய்யக்கூடாது. அது அனுகூலம் டு சாஸ்திரத்தில் வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுக்கு அனுகூலியமாக அது செய்ய வேண்டிய செயல்களை செய்து செய்ய கூடாத செயல்களை செய்யாமலும். ஆச்சரண ஃபாலோ, சரணம் மீன்ஸ் டு ஃபாலோ. எவில் டூ டோன்ட்ஸ் மே யூ லிவ் வித் என்ன சொல்லுது, விதி. அந்த விதிப்படி வாழ்றது. மே யூ லிவ் வித் விதி. இறைவன் விதிக்கிறார், மே யூ லிவ் வித் விதி. நீ எந்த ஆசிரமத்தில் இருக்கிறியோ, ஏன்னா ஆத்ம ஞான அத்வைத ஞானத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்கலாம், கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கலாம், வானப்பிரஸ்தாசிரமத்தில் இருக்கலாம், சன்னியாச ஆசிரமத்தில் இருக்கலாம். அங்க உனக்கு என்ன வேதம் விதித்திருக்கிறதோ அதை டூஸ் டோன்ட்ஸ் அதை சரணம் ஆச்சரணம் மே யூ ஃபாலோ. தத்து விரோதிசு அதை நீ ஃபாலோ பண்ணிக்கோ. இது யாரு, கிரகஸ்த ஞானியை பார்த்து இறைவன் சொல்லுகிற கருத்து அப்படின்னு நாரதர் சொல்றாரு. நீங்க பகவத்கீதையில ஃபுல்லா நம்ம எத்தனை கொட்டேஷன் வேணா கொடுக்கலாம், இந்த கருத்து அங்க பகவத்கீதையில இருக்குங்கிறக்கு. தத்து விரோதிஷு, அதற்கு விரோதம் என்ன, எதிரான செயல்களை
உதாசீனப்படுத்திடு. அதற்கு எதிரான செயல்களை, எதற்கு? லோகத்துக்குன்னு ஒரு தர்மம் உண்டு, வேதத்துக்குன்னு ஒரு தர்மம் உண்டு, அதன்படி உன்னுடைய ஆசிரமத்துக்கு தகுந்தபடி என்ன இருக்கோ அது ஆச்சரணம். அதுக்கு விரோதமான, அப்படின்னு விரோதம் என்ன? இந்த ஆசிரமத்தில் இருந்துட்டு இதை பண்ணக்கூடாது, அதை பண்றது, இதை பண்ணணும் பண்ண மாட்டேன், அதுதான் என்னது? விரோதம். ஒரு ஆசிரமத்திற்கு எது டூவோ அது டோன்ட், செய்ய மாட்டேன், எது டோன்ட்டோ அது பர்பஸா செய்யறது, அதுதான் விரோதம். அந்த விரோதத்தை என்ன பண்ணு? உதாசீனம் பண்ணு, அதை நீ எடுத்துக்காத. ஆசிரம தர்மம், லோக தர்மம், வேதத்தில் உனக்கு சொல்லப்பட்ட கர்மம் என்னவோ, என்ன ஆசிரமத்தில் நீ இருக்கிறியோ அதை நீ ஃபாலோ பண்ணு, அதற்கு எதிர்மறையானதை விட்டு விடு. இதுதான் இந்த சூத்திரத்தினுடைய அர்த்தம். இது நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்தோம். ஏன் இப்படி இருக்கணும் அப்படின்னா, அவன் கிரகஸ்த ஆசிரமத்தில் இருப்பவன் ஒரு ரோல் மாடல். அவனை பார்த்து எப்படி கிருஷ்ணர் ஒரு ரோல் மாடலா இருந்து மக்களை வழிநடத்தி சென்றாரோ அதே முறையில் அந்த ஞானி, அத்வைத ஞானி, அத்வைத பக்தியை உடைய ஞானி எப்படி பண்ணணும்? he should be the role model for others in the family members. அதுக்கு அடுத்தது லோக்கம், வெளியில் இருக்கிற மக்களுக்கும். ஏன்னா அது ரோல் மாடலா அவரை பார்த்து, சன்னியாசியா இருந்தா ஒரு பிரச்சனையும் கிடையாது, கிரகஸ்தாவா இருந்தா அவர் ரோல் மாடலா இருக்கிறாருன்னா கண்டிப்பா அவர் எப்படி இருக்கணும்? என்னென்ன விஷயம், அந்த ஆசிரமத்துக்கு உண்டான விஷயங்கள் என்னவோ அதை ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும். புரியுதுங்களா? அதுதான் மெயினா அது சொல்றாரு. அடுத்து நம்ம அடுத்த சூத்திரத்துக்கு போகலாம். போன கிளாஸ் இது அதிகமா பார்த்ததுனால இதுக்கு நீங்க கொட்டேஷன் வேணா 11வது சூத்திரத்துக்கு 2 கொட்டேஷன் இருக்கு. இறைவன் பகவத்கீதையில சொன்னது. ஏன்னா நம்ம பக்தி சூத்திராணி படிக்கும் போது பகவத்கீதையோட டிராவல் ஆகித்தான் போறோம். நான் கொட்டேஷன் கொடுக்குறேன். ஏன்னா 11வது, நீங்க இப்ப 11வது அத்தியாயமோ 8வது அத்தியாயமோ நீங்க படிக்கல, அதனால நான் என்ன நம்பர்னு சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 11வது சூத்திரத்துக்கு கொட்டேஷன் 9வது அத்தியாயத்துல 22வது ஸ்லோகம், 8வது அத்தியாயத்துல 16வது ஸ்லோகம். எதுக்கு? லோக க்ஷேமார்த்தம் ஒரு கிரகஸ்தா ஞானி, சன்னியாசி பத்தி விட்டுருங்க, கிரகஸ்தா ஞானி. அவர் ஜென்ரலா அங்க ஞானின்னு போட்டுருவாரு. ஞானி என்ன பண்ண கர்மத்தை பண்ணுவாருன்னு சொல்லுவாரு. இங்க பிரிச்சு சொல்றாரு, கிரகஸ்த ஆசிரமத்தில் இருக்கிற ஞானி பத்தி சொல்லும் போது 9வது அத்தியாயத்துல 22வது ஸ்லோகம், 8வது அத்தியாயத்துல 14வது ஸ்லோகம். உங்களுக்கு நான் ஒரு இதை படிச்சு காமிக்கிறேன் அந்த ஸ்லோகம் என்னன்னு. 9வது அத்தியாயத்தில் 22வது ஸ்லோகத்துல இதே கருத்தை கிருஷ்ணர் அர்ஜுனிடம் கூறுகிறார். என்னது? அனன்யா சிந்தயந்தோ மாம் ஏ ஜனா பர்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம். யோகக்ஷேமம் வகாம்யகம் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்டேட்மெண்ட். யோகம் இதுவரைக்கும் நான் அடையாதது யோகம், க்ஷேமம் அடைந்ததை பாதுகாக்கிறது. எனக்கு இதுவரைக்கும் இல்லாதது அடைவது யோகம், அடைந்து வச்சிருக்கிறத என்ன அடைஞ்சு வச்சிருக்கோம், ஒரு குடும்பத்தை அடைஞ்சு வச்சிருக்கோமா இல்லையா, அது க்ஷேமம். அதை நான் உனக்கு கொடுக்கிறேன். சத்திய பிரமாணம் யாரு? கிருஷ்ணனுடையது. ஈஸ்வர தத்துவம் நமக்கு சத்திய பிரமாணம் செய்து கொடுக்கிறது. என்னன்னு? உன்னுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் பார்த்துக்கிறேன். போய் விழுந்துட வேண்டியதுதான். யாருக்கு? அடுத்த கேள்வி அதான் இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. யாருக்கு? யாருடைய யோகத்தையும் யாருடைய க்ஷேமத்தையும் இறைவன் பார்த்துக் கொள்வார். இதெல்லாம் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் அப்படியே டேர்னிங் பாயிண்ட் ஒரு லைஃப்ல நடக்கும். இப்போ அவர் என்ன சொல்றாரு? அனன்யா சிந்தயந்தோமா, அது கண்டிஷன் சொல்றாரு. யாருடைய யோக க்ஷேமத்தை நான் பார்த்துக்குவேன் அப்படிங்கறதையும் சொல்லிடுறாரு. யாருடையது? வேறு எதையும் நினைக்காமல், என்னையே நினைத்து எந்த ஜனங்கள் பர்யுபாசத்தே என்னை உபாசனை செய்கிறார்களோ, தேஷாம் நித்யாபி அமாராத உறுதி. யுக்தம் என்ன? யுக்தம்னா யுஜ், யுக்தக யோக, யுக்தானம் மாறாத உறுதி கொண்ட
அவர்களுடைய யோக க்ஷேமத்தை நான் பார்த்துக்கிறேன். அப்படின்னு என்னது? 24 மணி நேரம் கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு சொல்றாரா? ஏன்னா வேற எதையும் நினைக்க கூடாதுன்றாரு. கன்ஃபியூஷன் ஆகிக்கூடாது. எப்படி வாழ்றது உலகத்துல? ராமா 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 ராமான்னு காலில இருந்து நைட்டு வரைக்கும் சொல்லணுமா? ஏன்னா வேற எதையும் நினைக்காமல் என்னையே நினைத்துங்கிறத தப்பா இன்டர்பிரேஷன் பண்ணி புரிந்து கொள்ள கூடாது. வேற எதையும் நினைக்காமல் இறைவனுடைய பெயரையே சொல்றதுனால இந்த உலகத்தில் நீங்க ஜீவித்து இருக்க முடியாது. யாரு சாப்பாடு போடுவா, யாரு துணிமணி கொண்டு கொடுப்பா, எப்படி நம்ம வாழ்றது? எப்படி புரிஞ்சுக்கணும்? வேறு அதாவது ஆசிரியம். எதுக்காக இந்த உலகத்தை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம்? சாப்பாடு, உடை, உணவு, உடை, இருப்பிடம், இதுக்கெல்லாம் நம்ம ஒரு என்ஜாய்மெண்ட் எல்லாத்துக்கும் எதைத்தான் யூஸ் பண்ணி ஆகணும்? உலகத்தை யூஸ் பண்ணி தான் வாழ்ந்து ஆகணும். ஆசிரியம் இருக்கணும். ஆனா என்னுடைய சந்தோஷத்திற்கும் மன அமைதிக்கும் என்னுடைய பாதுகாப்பு உணர்விற்கும் யாரை சார்ந்திருக்கணும்? இறைவனை சார்ந்து. அதுக்கப்புறம் இறைவன் என்னை தவிர்த்து வேறு இல்லைங்க போது என்னையே நான் சார்ந்து, அதுதான் வேற எதையும் நினைக்காமல் அர்த்தம். ஆசரிக்காமல். எவ்வளவு பக்தி சூத்திராணி எப்படி அங்க மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. வேற எதையும் ஆசரிக்காமல், மனதை வேற எந்த விஷயத்திலும் இந்திரிய விஷயத்துக்கு பின்னால செலுத்தாமல் வைராகியத்தை பெற்று நீங்க புரிஞ்சுக்கலாம். இது இன்டர்பிரேஷன் பாத்தீங்கன்னா விதவிதமா இன்டர்பிரேட் பண்ணலாம். வேற எதையும் நம்ம ஆசரிக்காமல், என்னுடைய இந்திரிய சுகத்துக்கு பின்னால் நான் போகாமல் வைராகியத்தை குவாலிபிகேஷனை பெற்று இறைவனை பற்றிய சிந்தனை வேதாந்த வகுப்புகளை அட்டன் பண்ணுதல் பண்ணி, அந்த உபாசனைனா அந்த சிந்திச்சு அந்த உபதேசங்களை கேட்டு அதை சிந்தித்து கேள்வி எடுத்து பதில் என்ன, இன்னைக்கு என்ன கேள்வி, நாளைக்கு என்ன கேள்வி, அதுக்கு என்ன பதில், நீ சொல்றியா நான் சொல்றியா, தத் சிந்தனம் தத் கதனம். இறைவன் சொன்ன வார்த்தைகளையே சிந்தனம் தத் கதனம். வாழ்க்கை வாழ்ந்துட்டு தான் இருக்கிறோம். ஏதாவது வீட்டுல வேலை விட்டு போயிச்சா என்ன, அது போயிட்டு இருக்கு. கூடவே என்ன இருக்கணும்? தத் சிந்தனம், இறைவனை பற்றிய சிந்தனம் தத் கதனம். கூட பேசுறீங்க, மெசேஜ் பண்றீங்க, கதனம். இது என்னது? இதுதான் என்னது? எப்பொழுதும் எதையும் நினைக்காமல் என்னையே நினைத்து கொண்டுங்கிறத கரெக்டா புரிஞ்சுக்கணும். அடுத்தது உபாசத்தே. எவன் ஒருவன் வகுப்புகளை அட்டன் பண்றானோ மாறாத உறுதியுடன் இருக்கணும். மாறாத உறுதி எது? இந்த முயற்சியில் நான் வெற்றி பெற்றே தீருவேன் அப்படிங்கிற உறுதி, திருடம் மனசுல இருக்கணும். ஏனாதானா வந்தோம், ஏனாதானா அப்படி அவர் எதிர்பார்க்கல. திருடமாக கோலை அடையிற வரைக்கும் நான் இதை விட மாட்டேன், என்னானாலும் சரி நான் விட. அதுதான் உறுதி. அதுவும் வேணுங்கிறார். ஞானம் வேணும்னு கேட்கலீங்க. நீ ஞானத்தை பெற்றுட்டியான்னு கேட்கல, சொல்லி கொடுத்த விஷயத்தை கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்கிட்டியா நீ கேட்கல. அவரு உறுதியான மனதுடன் உட்கார்ந்து போராடி முயற்சி செய்கிறாயா? உன்னுடைய யோகத்தையும் சேமத்தையும் நான் பார்த்துக்கிறேன், விட்டு நீ உன்னோட பாதையில் ஒழுங்கா போ. புரியுதா? உன்னுடைய யோகத்தையும் எப்ப யாரு பாத்தீங்களா? எல்லா மக்களுடைய யோகத்தையும் சேமத்தையும் அவர் தாங்க கவனிச்சுட்டு இருக்கிறாரு. அதுல நோ டவுட் இன் தட். நீ கடவுளே இல்லைங்கிறிய அவர் தான் மூச்சு காத்து கொடுக்குறாரு. கடவுளே இல்லைங்கிறவனையும் அவர் தான் உணவு கொடுத்துட்டு இருக்காரு. அதுல நோ டவுட் இன் தட். ஸ்பெஷலா ஒரு குரூப்பை பிரிக்கிறார் பாருங்க. இவங்களுடைய யோகக்ஷேமத்தை நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா யோகக்ஷேமம் வதாம்ங்கிறாரு. இதெல்லாம் பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ். எங்களுடைய லைஃப்ல அடிச்சு பெரட்டின வேர்டு இதெல்லாம். வகாம் யோகம், வதாம் இல்ல, வகாம். வகாம்னா கொடுக்கிறேன். நம்பிக்கை வேணுமா வேண்டாமா? நம்பணும். ஸ்ரத்தா டுவர்ட்ஸ் பகவான். அவர் பார்த்துக்குவார் எந்த பிரச்சனை வந்தாலும். நாம இறைவன் என்ன சொன்னாரோ அது பிரகாரம் எங்கிருந்து என்ன சொல்றாரு, என்ன ஒரு ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு, என்ன கிளாஸ்ல அட்டன் பண்ற படிச்சோம் சிந்திச்சோம், அதுல தெளிவா போயிட்டு உன்னுடைய யோகத்தையும் சேமத்தையும் நான் பார்த்துக்கிறேன். புரிஞ்சுங்களா? அப்போ இது என்ன சொல்ற? அடுத்தது நாம இன்னொன்னு சொன்ன 8:14 8வது அத்தியாயத்துல 14. அது ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்லோகமா இருக்குன்னா நம்ம ரீகலெக்ட் பண்ணிட்டு போலாம். அனன்ய சேதா சததம் யோ மாம் ஸ்மரதி நித்யஷஹா தஸ்யாகம் சுலபக பார்த்த. எனக்கு புரிஞ்சுக்க முடியலையே, கஷ்டமா இருக்கே. சுலபக பார்த்த, சுலபம் யாருக்குன்னு சொல்றாரு பாருங்க. இது ரொம்ப சுலப பார்த்த. சுலபக பார்த்த, பார்த்தனா அர்ஜுனா சுலபம். தஸ்யாகம் சுலபக பார்த்த நித்திய யுக்தஸ்ய யோகினக. யாருக்கு இது சுலபம்? நித்திய யுக்தஸ்ய யோகினக.
யாருக்கு இது ரொம்ப சுலபம் அவன் சொல்றான், ஐயோ எனக்கு கஷ்டம், நீங்க சொல்லிடுறீங்க நான் உனக்கு எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன் இந்த பாதையில வானா, ஐயோ இந்த பாதையில புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்குது, கொஸ்டின் எடுக்கிறது கஷ்டமா இருக்குது, ஆன்சர் பண்றது கஷ்டமா இருக்குது. சுலபம் அவ யாருக்கு கஷ்டம், யாருக்கு சுலபம்? வேறு எண்ணம் இல்லாமல் என்னை எப்பொழுதும் சிந்தித்து கொண்டிருந்தால் என்றால் தினமும் வேதாந்த வகுப்புகளை அட்டன் பண்ணினா மட்டும்தான் நீங்க என்ன பண்ண முடியும். அவரை கொஞ்ச அந்த 1 மணி நேரம் இல்லாமல் மறுபடியும் நம்ம என்ன பண்றோம், அந்த சிந்தனையை சிந்தித்து அவனுக்கு அது எளிதில் அகப்படும். வெளிப்படுவேன். நான் என்ன சொல்றாரு, எளிதில் அகப்படுவேங்கிறார். வேர்டு பாருங்க, நான் எளிதில் அகப்பட்டுருவேன். அவனுக்கு வேற எந்த சிந்தனை வைராகியத்தை பெற்று குவாலிபிகேஷனை பெற்று அவன் படிக்க உட்கார்ந்தான அவனுக்கு நான் எளிதில் அகப்பட்டு விடுவேன்கிறார். வெளிப்படுவேன்னு சொல்லல, அகப்பட்டுருவேன் நான் அவனுக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம், நான் அவனுக்கு புரிய வச்சிருவேன் அவனை அர்த்தம். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்களா இருக்கிறதுனால இந்த நாரத பக்தி சூத்திரணியோட ரொம்ப லிங்க் ஆனதுனால நாம் இதை டிஸ்கஸ் பண்ணோம். எடுத்துக்கலாம். அடுத்தது இது ரெண்டும் நம்ம 11ஆவது சூத்திரத்துக்கு நீங்க எடுத்துக்கலாம். அடுத்தது 12வது சூத்திரம். இப்போ லோகக்ஷேமார்த்தம் முடிஞ்சது. பவது நிச்சயதார்ட்யாதூர்த்வம் சாஸ்திர ரக்ஷணம். அப்புறம் எதற்காக அவரு அத்வைத பக்தி ஞானத்தை பெற்றவர் எதற்காக வேலை செய்யணும், சாஸ்திர ரக்ஷணம். 2வது எதை பத்தி சொல்றாரு, சாஸ்திர ரக்ஷணம். மீனிங் எழுதிக்கலாம். பவத்துனா இருக்கணும், பவத்துனா மேயுபின்னு அர்த்தம், பூதாத்து அப்ப டு பீன்னு அர்த்தம், இருக்கணும். பவத்து எப்படி இருக்கணும், லோட்டு மேயு பி. எப்படி மேயு பி, எதுக்கு, சாஸ்திர ரக்ஷணத்துக்கு எப்படி இருக்கணும், பவத்துங்கிறது கொடுக்கிறார். புரிஞ்சுங்களா ஸ்லோகம், சாஸ்திர ரக்ஷணத்துக்கு நீ எப்படி இருக்கணும், பவத்து நீ எப்படி இருக்கணும், யாரு, அத்வைத ஞானி. எப்படி இருக்கணும், நிச்சய தார்ட்ய ஊர்த்வம். அந்த வேர்டு பிரிக்கணும். நிச்சய தார்ட்ய ஊர்த்வம் அப்படின்னா என்னங்க அர்த்தம், நிச்சயம். நிச்சயம்னா தமிழ் சொல்ல நிச்சயம் தான், உறுதி. உறுதி எப்படி இருக்கணும், உறுதி. நிச்சய தார்ட்யம்னாங்க திறன், நிச்சயமான திறன். திறன்னா அது திறமையுடன். அது இங்கிலீஷ்ல சொன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸி. அதாவது என்னன்னா கன்விக்ஷன், அது இவர்டு கரெக்டா வரும். கன்விக்ஷன் இருக்கணும், அது நம்பிக்கை. கன்விக்ஷன் நம்பிக்கை எதுங்கிறது சொல்ல போற. சாஸ்திர ரக்ஷணத்துல பவத் எப்படி இருக்கணும், நீ எதுல, நிச்சயமான உறுதியை, ஃபர்ம். தார்டியனா ஒரு கன்விக்ஷன். ஊர்துவம்னா மேலான ஒரு விஷயத்தில், ஊர்துவம் மேலான இந்த விஷயத்தில். எந்த விஷயம், அத்வைத பக்தியில் எப்படி இருக்கணும், மேலான இந்த விஷயத்தில் எப்படி இருக்கணும், நிச்சயமா இருக்கணும். தார்டியம் திடமா இருக்கணும். திடம், திடம் திறனை விட திடம். உறுதியும் போடுறாரு, திடமும் போடுறாரு. அப்ப என்ன அர்த்தம், ஸ்ட்ரென்த்தா இருக்கணும்னு அர்த்தம். எதுல, ஊர்துவம் மேலான இந்த விஷயத்தில் நீ ஸ்ட்ராங்கா இருக்கிறதே சாஸ்திர ரக்ஷணம். இந்த விஷயத்தில் எப்படி இருக்கணும், எப்ப, யாரு, அத்வைத பக்தி உடையவன், அத்வைத ஞானத்தை பெற்ற ஞானி. பவத்து இரு, எப்படி இருக்கணும், அதுதான் சாஸ்திர ரக்ஷணம். எப்படி இருந்தா சாஸ்திர ரக்ஷணம், நிச்சய தார்டிய. இப்ப அது என்னன்னு பாக்கணும். ஏன்னா அவருக்கே நிச்சய தார்டியல வேர்டு போடுறாரு. ஞானியா ஆயிட்டாரு, அவரு ஞானத்தை பெற்றுட்டாரு. யாருக்கு சொல்லிட்டு இருக்காரு நீங்க பாக்கணும். இந்த சூத்திரம் வந்து நாட் ஃபார் அஜ்ஞானி, நாட் ஃபார் சாதகா. இது சூத்திரம் இஸ் ஃபார் ஞானி. ரெண்டு, போன ஸ்லோகம் ஞானிதான், இதுவும் ஞானிதான். ஞானி, கிரகஸ்த ஞானி எப்படி இருக்கணும், சாஸ்திர ரக்ஷணத்துக்கு அவர் எப்படி இருக்கணும், எப்படி இருப்பாருங்கிற ஜெனரல். சில சமயம் அதுல என்ன இருக்கலாம், தவறு நடக்கிறது, அது அவரே தெரிஞ்சுதான் எழுதி வச்சிருக்காரு. திருடம், ஊர்து மேலான விஷயத்தில்
இப்ப நம்ம சாஸ்திர என்ன பார்க்கிறோம், கமிங் டு த சப்ஜெக்ட், சாஸ்திர ரக்ஷணம்னா என்ன? அதாவதுங்க சாஸ்திரம் அப்படின்னா என்ன வேர்டு பாத்தீங்கன்னா அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா சாசனாத், ஃபர்ஸ்ட் வந்து 21 சாசனாத். சாஸ்திரத்துக்கு நான் டெஃபினிஷன் கொடுக்குறேன், அந்த வேர்டு எட்டமாலஜி. சாசனாத் திராயத்தே இதி சாஸ்திரம். இது சாஸ்திரம் அப்படின்னு என்ன அர்த்தம்? திராயத்தினாங்க கீழே விழுவதிலிருந்து எந்த ஒன்று என்னை காப்பாற்றுகிறதோ, that which saves me from the downfall. by எப்படி? by teaching, உபதேசத்தின் மூலமாக நான் கீழே மனிதர்கள் எடுத்துக்கலாம், நானோ மனிதர்கள் கீழே விழுவதிலிருந்து உபதேசத்தின் மூலியமாக காப்பாற்றுகிற. எது உபதேசம்? என்னது? என்ன சொல்றது? எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து என்னை காப்பாற்றி எனக்கு ஒரு சந்தோஷத்தை மன நிறைவை கொடுத்த அந்த என்ன சொல்றது சேவியர், இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம் சேவியர், should be அந்த அப்படி அந்த சேவியராக இருந்த அந்த சாஸ்திரத்தை ப்ரொடெக்டர். சேவியர் என்னங்க? என்னை பாதுகாத்தவன் அர்த்தம். சேவியர்னா ப்ரொடெக்டர் அர்த்தம். அவனை நான் அந்த சாஸ்திரத்தை அந்த பாதுகாத்தவனைங்கிற மாதிரி இந்த இடத்துல பாதுகாத்த அந்த சாஸ்திரத்தை ஐ ஷுட் ப்ரொடெக்ட். சேவியரை நாம ப்ரொடெக்ட் பண்ணுமா வேண்டாமா? என்னை பாதுகாத்தவனை, இது சாதாரண தர்மங்க, என்னை பாதுகாத்தவனை நான் என்ன பண்ணிட்டு ஆகணும்? பாதுகாத்து ஆகணும். அதுல வந்து சாய்ஸே கிடையாது, அப்படிதானே? இப்ப யார் என்னை பாதுகாக்கிறது? எதுல இருந்து? எனக்குள்ள இருக்கிற நிம்மதியற்ற நிலை, சந்தோஷம் இல்லாத நிலை, பாதுகாப்பற்ற நிலையிலிருந்து என்னை யாரு காப்பாத்துனா? சாஸ்திரம் இஸ் a savior. I should protect the savior. அதுதான் இங்க சொல்ற கருத்து. அதை நீ பாதுகாக்கணும். எப்படி பாதுகாக்கணும் அதே சொல்லுது. நீங்க டோன்ட் வரி. சாஸ்திரத்தை ரக்ஷணை எப்படி பண்ணணும்னு வேலை பல இடத்துல உபனிஷத்துல பல இடத்துல கொட்டி கிடக்குது. எப்படி நீ சாஸ்திரத்தை பாதுகாக்கணும் அடிக்கடி சொல்றேன். இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டின்னு எழுதிக்கிட்டே இருப்பேன் பாத்தீங்களா? இதுதான் அது. இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ரொடெக்ட் த சாஸ்திரம். ஏன்னா அது என்னை ப்ரொடெக்ட் பண்ணிருக்கு. அதனால இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ரொடெக்ட். இப்போ டூ ஃபோல்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன். இப்ப நாம என்ன பாக்குறோம்? ப்ரொடெக்ஷன். சாஸ்திரத்தை எப்படிங்க பாதுகாக்கிறது? ரெண்டு விதமா பாதுகாக்கணும். ஃபர்ஸ்ட், சாஸ்திரத்திற்கு கெட்ட பெயர் வராமல் நடந்து கொள்வது. இதுதான் முதல் ப்ரொடெக்ஷனே. சாஸ்திரத்துக்கு கெட்ட பெயர், பேட் நேம் வராம பாதுகாக்கிறது. எப்படிங்க பேட் நேம் வர மாதிரி? யார பத்தி பேசிட்டு இருக்காரு? ஞானத்தை பெற்றவன். நல்லா புரிஞ்சுக்குங்க. சாதகனோ அஜ்ஞானியோ சாதகனோ இவர் பேசல. ஞானத்தை பெற்ற பிறகு என்ன ஞானம்? ஜெகன் மித்யா, அகம் நித்தியம், பிரம்ம நித்தியம், ஜெகன் மித்யா ஞானத்தை பெற்றாச்சு. ஆனா இன்னும் எங்க போகல? ஞான நிஷ்டைக்கு போகாதவங்க. நிஷ்டைக்கு போனவங்களை பத்தி அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அந்த இன்பிட்வீன் ஸ்டேஜ் இருக்கு பாத்தீங்களா, அங்கதான் பிரச்சனை இவர் பேசுறாரு. ஏன்னா இன்பிட்வீன் ஸ்டேஜ்ல தான் அவங்க சாஸ்திரத்துக்கு கேடு விளைவிக்கிறார்கள். ஞானத்தை பெற்றதற்கு பிறகு அந்த அந்த இடத்த கரெக்டா புரிஞ்சுக்கிறோம். அவங்களத்தான் இவர் பாயிண்ட் அவுட் பண்றாரு. மற்றவங்களே யாரை பத்தி இங்க பேசல, கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. யாரை பிடிக்கிறாரு? ஞானத்தை பெற்று அந்த ஞான நிஷ்டைக்கு போற அந்த ஸ்டேஜ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான். ஏன்னா அன்னோன் பீப்புள சாஸ்திரத்துக்கு கேடு வைக்க முடியாது. சாஸ்திரத்துக்குள்ளே வராதவங்க, கிளாஸுக்குள்ளே வராதவங்க எப்படிங்க கேடு விளைவிப்பாங்க? முடியாது. அஜ்ஞானினால முடியாது. ஞான நிஷ்டைக்கு போனாலும் அவரும் கேடு வைக்க மாட்டாரு. கேடு வைக்கிறது யாரு? இந்த ஞானத்தை பெற்று, என்ன ஞானம்? ஜெகன் மித்யா, பிரம்ம சத்தியம், ஈஸ்வர வாசியம், இலகும் சர்வியம், அதையும் பெற்றிருப்பாங்க. பெற்றதுக்கு அப்புறம் எப்படி கேடு வைக்கிறாங்கன்னா, they bring bad name to சாஸ்திரா. என்ன தெரியுங்களா ஆகுது? அந்த புரிதல் அது எப்படி வேணா, எதனால அவங்க அப்படி ஆனாங்கிறத எடுத்தீங்கன்னா, சரியான குவாலிபிகேஷன் இல்லாமையும் ஞானத்தை பெற்றிருக்கலாம். அகங்காரங்கிறது மட்டுப்படாமையும் அந்த ஞானத்தை பெற்றுக்கலாம். எப்படி வேணா இருக்கலாம். மொத்தத்துல அவங்க என்ன தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு மட்டும் பாருங்க. அந்த மாதிரி வந்துட்டாங்க அப்படின்னா
என்ன நினைச்சுக்கிறாங்க? ஆத்மாவுக்கு என்ன இல்லை? பாப்பம் இல்லை, புண்ணியம் இல்லை. உனக்கு எந்த சில இடத்துல என்ன கேட்குறீங்க, உனக்கு நீ எல்லா ரூல்ஸையும் நீ கடந்து போயிட்ட, உனக்கு சாஸ்திரமும் எந்த ரூல்ஸும் விதிக்கிறது இல்லை, ஏன்னா நீ ஞானத்தை பெற்றுட்ட, உனக்கு டூஸும் கிடையாது டோன்ட்ஸும் கிடையாது. இதெல்லாம் கேட்குற மாதிரி கிளாஸ்ல, நீ ஞானத்தை பெற்ற உனக்கு டூவும் கிடையாது டோன்ட்டும் கிடையாது, உனக்கு புண்ணியம் கிடையாது பாப்பம் கிடையாது, சஞ்சித கர்மம் கிடையாது, பிராயச்சித்த கர்மம் கிடையாது, ஆகாமி கர்மம் கிடையாது, எதுவும் கிடையாது கிடையாது அப்படின்னு கேட்க கேட்க தவறாக அதை மட்டும் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்டிங் ஆனா புரிஞ்சுக்கோ. ஆனா அதை மட்டும் கேட்க கேட்க என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் அவன் எப்படி இருப்பான் பாத்தீங்கன்னா, வகுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த ஆள் புரிஞ்சுங்களா, இதை கேட்க கேட்க அது தவறா புரிஞ்சுக்கிட்டவங்க முதல்ல எப்படி இருப்பாங்க? சாஸ்திரம் முதல்ல பிராகிருத புருஷகன் பேரு. யார் யாரு சாஸ்திரத்துக்குள்ள நுழையிலையோ அவங்களுக்கு இறைவன் வைக்கிற பேரு பிராகிருத புருஷகா. பிரகிருதி சுபாவத்தில் நடந்து கொள்ளக்கூடியவர்கள். அதனால பிராகிருத்த கிருத்த எங்க வந்தது? பிராகிருத்த பிரகிருதி. பிரகிருதி மாயை, அதனுடைய சுபாவத்தில் அவங்களுக்கு என்ன தோணுதோ தன் இஷ்டப்படி வாழ்பவர்கள் பிராகிருத புருஷக. அப்படி அவன் இருப்பான். அதுக்கப்புறம் எங்க வருவா? he become try to become சம்ஸ்கிருத புருஷக. எப்படி வகுப்புக்குள்ள உள்ள வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன ஆவீங்க? பிராகிருத புருஷகல இருந்து எங்க வர ட்ரை பண்றோம்? சம்ஸ்கிருத புருஷக, சம்ஸ்கிருத. அதனாலதான் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் 41 சம்ஸ்காரங்கள் இருக்கு. மொட்டையடிக்கிறது ஒரு கர்மம், அது எப்படி பண்ணணும், இந்த மாதிரி சம்ஸ்காரம். அந்த சம்ஸ்காரங்கள் மூலியமாக அவன் என்ன பண்றான்? வேதத்துக்குள்ள வேதத்தை படிச்சு வேத பாராயணம், பூஜை, புனஸ்காரங்கள், வேதாந்த வகுப்புகள் இதெல்லாம் கேட்க கேட்க சம்ஸ்கிருத மெச்சோர்டு கல்ச்சர்டு பர்சன் ஆகிறான். அன்கல்ச்சர்டு பர்சன் பிகம் கல்ச்சர்டு. பிராகிருதம் என்ன? அன்கல்ச்சர்டு. he may be a good thinking fellow with தர்மத்தோடு இருக்கலாம், பட் அன்கல்ச்சர்டு. ஆனா இந்த வேதாந்த வகுப்புல வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகிறான்? கல்ச்சர்டு. படி ஏறிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். கீழ்படியில் நின்னவன் ஒரு படியா மேல ஏறி ஞானத்தை பெறுவதற்கு முன்பு அவன் என்ன ஏறி இருப்பான்? படி ஏறி கொண்டிருந்திருப்பான். ஆச்சுங்களா? இப்ப படி ஏறிட்டு இருக்கிறான் சம்ஸ்கிருத புருஷகா. அப்போ அந்த இந்திரிய, அதாவது குவாலிபிகேஷன் இல்லாத பட்சத்திலோ ஏதோ ஒரு காரணம், வாசனையுடைய போர்ஸ் உள்ள பதிந்த பதிவுகளுடைய பதிவு வேலை அதிகமா செஞ்சிருக்கலாம். ஏன் அவங்க அப்படி ஆனாங்கன்னா அதுக்கு பல காரணம் சாஸ்திரம் சொல்லுது. குவாலிபிகேஷன் இல்லாம இருக்கிறது, அந்த பதிவுகளை அவங்களால கண்ட்ரோல் பண்ண மனம் பலப்படவில்லை. அதனாலதான் உபாசனை மஸ்ட்னு சொல்ற காரணம். மனதை நீங்க பலப்படுத்தாமல் வெறும் புத்திக்கு மட்டும் இந்த ஞானத்தை கொடுத்துட்டு வகுப்பு முடிச்சுட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா மனம் என்ன பண்ணும்? பலகீனமான மனம் என்ன ஆயிரும்? தன்னுடைய வேலையை காமிச்சிரும். ஞானத்தை பெற்றதற்கு பிறகும், இது சாதாரண பத்தி சொல்லுங்க, ஞானத்தை பெற்றதற்கு பிறகும் மாயை தன்னுடைய வேலையை காமிச்சிருவா. என்ன ஆகும்? அந்த மனம் பலம் இல்லாமல் இந்த ஞானத்தை பெற்றுட்டாங்க. நான் ஒரே வேர்டு வச்சுக்கலாம், மனம் பலப்படாமல் இந்த ஞானத்தை பெற்றுட்டாங்க அப்படின்னா படி ஏறிட்டு இருக்கிறாங்க, சம்ஸ்கிருத புருஷகத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு படியிலிருந்து விழுந்தா இப்ப அங்கிருந்து அவங்க டவுன்ஃபால். எங்க? ஞானத்தை பெற்றதுக்கு அப்புறம் அங்கிருந்து விழுகிறாங்க. படி ஏறி விழுகிறதுக்கு சமம். நீங்க பாருங்க, படியே ஏறாம கீழே விழுந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடி பலமா இருக்காது. 2 படி ஏறி இருந்து விழுந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பலம் கம்மியா, அடி கம்மியா தான் இருக்கும். நீங்க எவ்வளவு உயரத்துக்கு போறீங்களோ கீழே விழுந்தீங்கன்னா அடியும் அதிகமாக, எலும்பு உடையும். இந்த நிலைமை தான் யாருக்கு வருது? குவாலிபிகேஷன் இல்லாமல் உபாசனை, அதாவது வெறும் கர்மயோகம் உபாசனையை ஃபாலோ பண்ணாமல், கம்ப்ளீட் பண்ணாமல், அதாவது கம்ப்ளீட்னாங்க எந்த அளவுக்கு தேவையோ ஞானத்தை பெறுவதற்கு முன்பு எந்த அளவு உபாசனை பண்ணி இருக்கணுமோ அதை பண்ணி இருக்கணும். எந்த அளவுக்கு நீங்க கர்மயோகம் ஃபுல்லுன்னு சொல்லல சாஸ்திரம், அந்த ஞானத்தை பிடிச்சு வைக்கிற அளவுக்காவது நீங்க என்னத்தை பண்ணிருக்கணும்? உபாசனா. இன்னொன்னு கர்மயோகம். ஏன்னா கர்மயோகம் எல்லாம் நீங்க உபாசனையில பண்ண முடியாது. ஏன் 6வது சாப்டர்ல உபாசனை வைக்கிறாரு? ஏன் முதல் ஃபர்ஸ்ட் அத்தியாயத்துல ஏன் அவர் உபாசனை வைக்கல? சிந்திச்சு பாருங்க. 5 அத்தியாயம் கேட்டிருக்கணும் கர்மயோகம் கர்மயோகம் கர்மயோகம். அப்புறம் தான் நீங்க எங்க வர்றீங்க? உபாசனா. இந்த 2ஐயும் ப்ராப்பரா எந்த அளவுக்கு ஞானத்தை புடிச்சு வைக்கிற அளவுக்கு மனதுக்கு கொடுக்காம விட்டுட்டு பெற்றுட்டீங்கன்னா நமக்கும் இதே நிலைதான். பிராகிருத புருஷக சம்ஸ்கிருத புருஷக ஸ்ரேவன்ல போய் திருப்பி டவுன்ஃபால் ஆகி எங்க வந்துருவோம்? பிராகிருத புருஷக. ஆனா அடி பலத்துடன் வருவோம்.
மீன் நடக்க முடியாத அளவிற்கு. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாதையில். இதெல்லாம் காஷன். ஐயோ பயமுறுத்துறது இல்ல, இதெல்லாம் காஷன். நம்ம உபாசனைக்கு கர்மயோகத்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுங்கிறதுக்கு உண்டான காஷன் இதெல்லாம் வச்சுக்கலாம். இதனால என்ன இப்ப என்ன ஆகுது, இந்த மாதிரி டிராவல் ஆகி எல்லாத்துக்கும் என்ன தெரியும், இவங்க 10 மணி ஆனா பேக்கை மாட்டிட்டு கிளாஸுக்கு போறாங்க வர்றாங்க, ஒரு பிராண்ட் ஆயிரும். நம்ம ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன், ஒரு பிராண்ட் ஆயிரும். வேற நம்ம தப்பு பண்றோம். ஆச்சா, கிளாஸுக்கே போகாத தப்பு பண்றான். இப்போ நான் கிளாஸ் ஒரு பிராண்டட் ஆகிட்டேன். இது 10 மணி ஆனால் கிளாஸுக்கு போகும், 12 மணி ஓட்டையில் இது கண்டுக்க, இது போகுது வருது, கேட்டால் பகவத்கீதை படிக்குதுங்குது, சுவாமிஜிகிட்ட படிக்கிறேங்குது, என்னமோ போகுது வருது. இப்போ நானும் ஒரு தப்பு பண்ணுறேன். கிளாஸுக்கே போகாதவங்க ஒரு தப்பு பண்ணுறாங்க. கிளாஸுக்கே போகாத தப்பு பண்ணுறவங்களை பற்றி யாரும் கமெண்ட் அடிக்க மாட்டாங்க. நம்மள என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க, இதுக்கு தான் கீதா கிளாஸ் போகக்கூடாதுன்னு சொல்கிறது. போனால் இப்படித்தான், இதுக்கு தான் உபனிஷத் கிளாஸ் போகக்கூடாதுங்கிறது. போனவங்கள இப்படித்தான் நடந்துக்கிறாங்க. எனக்கு தெரியும், இந்த வகுப்புக்கு யார் யார் போறாங்களோ அவங்கள இப்படித்தான் நடந்து கொள்கிறார்கள். எனக்கு தெரியும். வகுப்புக்குள்ளே வராதவங்க. அப்ப நாம என்ன நினைக்கணும், வகுப்புக்குள்ள போய் மண்டைய கொடைஞ்சே நான் தப்பு பண்றேனே, ஈஸ்வரா மகனே நீ வகுப்புக்கே வராம உன் நிலைமை என்னன்னு நாம நினைக்க தெரியும். அப்ப அந்த குவாலிட்டி அந்த உங்களுக்கு திங்கிங் எப்படி இருக்கணும், வகுப்புக்கு போயே நான் தடுமாறி புரிஞ்சுக்கிட்டே நான் தப்பு பண்ணிட்டு இருக்கிறேனே, வகுப்புக்குள்ளேயே வராம சுத்திட்டு இருக்கிற ஜடம், நீ உன்னிலை என்னன்னு யோசனை பாருன்னு அவங்கிட்ட சொல்லிடாதீங்க, மனசுல நினைச்சுக்குங்க. ஏன்னா நமக்கு தெரியும், உள்ள போனா தான் தெரியும் என்னென்ன பிரச்சனை, எப்படி என்ன நான் மெருகுபடுத்தினா அதுல சில சமயம் டவுன்ஃபால் ஆகும். கோபப்படக்கூடாது, முயற்சி பண்ணுனா கோபம் வரும். அதை வெளி உலகம் பாக்குறத மதிப்பு கொடுக்காதீங்க. உங்களுக்கு நீங்க அந்த உலகத்தை எப்படி பாருங்க, கோபத்தை நீக்கணும்னு முயற்சி பண்றவள் நானே இப்படி கோபத்துல இதாயிரனே, என்னன்னே தெரியாம நீ கிளாஸுக்கே வராம சுத்திட்டு இருக்கிறியே, பெட்டர் லக் நெக்ஸ்ட் பர்த் அப்படின்னு அவங்கள வாழ்த்திட்டு அமைதியா இறைவா அவங்கள காப்பாத்து அப்படின்னு நினைச்சுக்கலாமே தவிர, அவங்ககிட்ட நீங்க அவங்க இப்படி சொல்றாங்கிற அவங்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க வகுப்புனா என்ன தெரியாது. அப்ப கமெண்ட் என்ன வரும், 10வது சேர்த்திக்கு எங்க குருவுக்கு வேற வரும் என்னன்னு, அந்த ஆள் தான் இவளை கெடுக்கிறதாரு அவரு தான், அவர் மட்டும் இல்லைன்னா இவன் நல்லா இருப்பான். இதெல்லாம் நாங்க கேட்டது. அவர் மட்டும் ஈரோட்டில் இல்லைன்னா இவங்கெல்லாம் ரொம்ப நல்லவ, அது வரைக்கும் ரொம்ப நல்லவளா இருந்தா. அது கிளாஸுக்கு போனதுக்கு அப்புறம் தான் குருவோட அப்ப என்ன ஆகுது, சொல்லி கொடுக்குற என்னுடைய மண்டையும் எல்லாத்து வீட்டுல என்ன ஆகும், உருளும். எல்லாத்து வீட்லயும் உருண்டுட்டு தான் இருக்குது, அதுவும் எங்களுக்கு தெரியும். பட் we don't care about that people who criticize us. நமக்கு அதெல்லாம் முக்கியம். ஏன்னா தெரியும், பப்ளிக்குள்ள வந்தோம்னா 4 பேர் எஸ்னா 40 பேர் மண்டை உருட்டுவாங்க, நீ பண்றது தப்பு, இவங்க இந்த கிளாஸுக்கு போய் தான் இவங்க இந்த மாதிரி ஆயிட்டா, அதுக்கு முன்னாடிதான் ஆஹா அப்படி இருந்தா அப்படிதான் வரும். குருவோட மண்டையும் சேர்ந்து உருளும். எப்போ வகுப்புக்கு வந்துட்டு தப்பு பண்ணுனா, this is inevitable in the process of your growth. அதை தெரிஞ்சுக்கணும், இது தவிர்க்க முடியாது. இதே இல்லாம நம்ம வாழ நினைச்சீங்கன்னா முட்டாள். இதெல்லாம் inevitable process, inevitable, the happening is inevitable in the process of the growth. இது குருவுக்கும் தெரியும், தெரிஞ்சுதான் கிளாஸ் எடுக்கிறார். சொல்லி கொடுத்தா 4 பேர் அப்ரிஷியேட் பண்ணா 40 பேர் நம்மள 400 பேர் 4000 பேர் நம்மள கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு ஆள் இருப்பாங்கன்னு தெரிந்தும் தான் அவர் சொல்லி கொடுக்கிறாரு. புகழுக்காக பெருமைக்காக அல்ல. கெட்ட பேர் வந்தாலும் இட்ஸ் மை டியூட்டி டு ப்ரொடெக்ட் சாஸ்திரம். ஏன் இத்தனை பேர் கெட்ட பேர் வாங்கி இருக்காங்க, கெட்ட பேர் தெரிஞ்சு ஏன் அவர் சொல்லி கொடுக்குறாரு யோசனை பாருங்க. நல்லா தெரியும், உங்களுக்கு புரியறதுக்கு முன்னால எங்களுக்கு தெரியும். இந்த ஃபீல்டுக்குள்ள உட்கார்ந்தோம்னா 40,000 பேர் கூட வரலாம், 4 லட்சம் பேர் கூட ரெடி ஆகலாம் டு கிரிட்டிசைஸ் மீ. ஏன் டீச் பண்றோம், சாஸ்திர ரக்ஷணார்த்தம். எந்த ஒன்று என்னோட மன பாதுகாத்து என்னை காப்பாற்றியது, ஒரே விட அது என்னன்னு ஏன் சொல்லாட்டி, எந்த ஒன்று என்னை காப்பாற்றியதோ அதை நான் சேவியா, அவனை சேவியரை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது என்னுடைய தர்மம். அது 4000 பேர் என்ன 40,000 பேர் என்ன 4 லட்சம் பேர், ஐ டோன்ட் கேர் அபவுட் 4 lakhs people. இட்ஸ் மை டியூட்டி டு ப்ரொடெக்ட் சாஸ்திரம். அப்ப என்ன பண்ணணும், அதை ஷேர் பண்ணணும். எப்போ ஞானம் இந்த இதுல வேற ஷேரிங் எப்ப தெரியுங்களா நடக்குது, இந்த முயற்சியில் இந்த மாதிரி தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்க, டீச்சிங். அது சாட்சணத்தர சாஸ்திரத்தை என்ன பண்றாங்க, அவங்க அழிக்கிறாங்க. தப்பான டீச்சிங் அதுக்கும் போயிடக்கூடாது. சரியா புரிஞ்சுக்கிட்டு, புரிஞ்சுங்களா, என்ன விஷயம் சொல்லப்பட்டதோ அது எனக்கு தெரியும்னு எனக்கு தெரியணும்.
டீச்சிங் வர்றதுக்கு முன்னால எனக்கு என்ன தெரியணும், சாஸ்திரத்துல என்ன சொல்லி கொடுத்துருக்குதோ அது தெரியும்னு எனக்கு தெரியணும். அப்பதான் எங்க வந்து இறங்கணும், டீச்சிங்குள்ள வந்து இறங்கணும். இட் இஸ் நாட் அ ஜோக், இட் இஸ் நாட் அ ஜாலி, இட் இஸ் நாட் என்ன சோ மச் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இறைவன் எங்க கையில கொடுத்திருக்கிறாரு. அது சாஸ்திரத்துக்கு கேடு வர்ற மாதிரி நாம என்ன பண்ணக்கூடாது. இப்ப பாருங்க, கிருஷ்ணர் எடுங்க, குசேலர் எடுங்க. குசேலர் வரும்போது வேத்து ஊத்தி வேர்வனாத்தம் அழுக்கு துணி போனன்னு ஆலிங்கனம் பண்றாரு. ஏன்? அதித்தி கால் கழுவி உணவு கொடுத்து முறைப்படி பண்ணாரா இல்லையா? ஏன்? அதித்தி தர்மம் கிருஷ்ணர் உலகம் வாட்ச் பண்ணிட்டு இருக்குது. புரியுதுங்களா? அது அன்பினால செய்யறாருங்கிறது வேற விஷயம், அது அவருக்கு உட்பட்ட தனிப்பட்ட விஷயம். ஃப்ரெண்ட்ஷிப். உலகம் அவரை பாக்குது, அதித்தினா இப்படிதான் ட்ரீட் பண்ணணும். யாரு இவ்வளவு மோசம்? இவரு வந்து ராஜா இல்லைங்களா, நாட்டுக்கு அதிபதி. இவரு அந்த குசேலருக்கு எப்படி வரவேற்றார், என்ன பண்ணினாருங்கிறத எப்படி ஏன் கரெக்டா பண்ணார்னா, உலகம் தன்னை பாக்குது, தன்னை பார்த்து அதே கடைபிடிக்கும். ஐ ஷுட் பி த ரோல் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கிரகஸ்தா ஞானிக்கு கண்டிப்பாக இருக்கணும். சோ எப்படி அத சாஸ்திர ரக்ஷணார்த்தம், கெட்ட பேர் வராம பாதுகாக்கிறது ஒரு ரக்ஷணம். சொல்லி கொடுத்தத ஷேர் பண்ணிக்கிறதுங்கிறது அந்த இப்ப என்ன ஆகுது, 5 to 6 நம்ம என்ன பண்றோம், அந்த லைவ் கொண்டு வர பாத்தீங்களா, திஸ் இஸ் ரக்ஷணம். இது 2 வழிதாங்க. ஒண்ணு கெட்ட பேர் வராம இருக்கிறத ரெண்டாவது அத சின்சியர் அது யாருக்கு சொல்லி கொடுக்கணும், ஒரு சின்சியர் சீக்கருக்கு தான் சொல்லி கொடுக்கணும், மற்றவங்களுக்கு அதை சொல்லி கொடுக்க கூடாது. சரி, சொல்லி கொடுக்கறது தவிர வேற என்னங்க இருக்கு? எத்தனையோ பேர் பண்ணிருக்காங்க, நிறைய டெக்ஸ்ட் எழுதுவாங்க. சொல்லி கொடுத்து சங்கராச்சாரியா சொல்லியும் கொடுத்தாரு, டெக்ஸ்ட் எழுதினாரு. ஆனா சொல்லியே கொடுக்காம டெக்ஸ்ட் மட்டும் எழுதினவங்க கோடானவே பாரதத்தில் இருக்காங்க. இந்த ஞானத்தை பெற்றுட்டு டெக்ஸ்டா எழுதி தள்ளுவாங்க. சோ தட் அடுத்த ஜெனரேஷன் ஈஸியா புரிஞ்சுக்கிட்டும். மாயை பத்தி ஒரு டெக்ஸ்ட், ஒரு அந்த கான்செப்ட் எடுத்து வச்சு ஒரு டெக்ஸ்ட், உபதேசத்தின் கருத்துக்களை தமிழில் மாத்தினவங்க அந்தந்த லோக்கல் லாங்குவேஜ்ல. தமிழ்நாட்டில் இருக்கும் தாயுமானவர் அவர் என்ன பண்ணாரு, அதை அப்படியே தமிழ்ல மாத்தி கொடுத்தாரு. வேதத்தை அவருக்கு சொல்லி கொடுக்கல, அதில் இருக்கிற கருத்துக்களை மாத்தினார். அதே மாதிரி மலையாளத்துல, கன்னடத்துல, இங்க பாரதம் ஃபுல்லா பாருங்க, எல்லா லாங்குவேஜ்லயும் லோக்கல் அந்த லாங்குவேஜ்ல ஒரு டெக்ஸ்ட். இதுல யார் எழுதுனா? ஆத்ம ஞானத்தை பெற்றதுக்கு அப்புறம் அந்த சாஸ்திர ரக்ஷணத்துக்காக அவங்க எழுதினாங்களே தவிர தன்னுடைய பேர் புகழுக்காக எழுதுனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா பல டெக்ஸ்டுக்கு கீழே யார் எழுதினானே இருக்காது. பஜகோவிந்தன் சொல்றோம்ல, சங்கரங்கிற பேரெல்லாம் அங்க கிடையாது. நாமளே நினைச்சுக்கிறோம் சங்கரன் வச்சுக்கிறோம், போயிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். அது யார் எழுதினான்னு எனக்கு தெரியாது. ஏன் உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. சாஸ்திரத்தை நான் ப்ரொடெக்ட், சேவியர் should be protected. I protect the savior. எழுது வர போறவ ஏதோ எடுத்து முக்கி, எவனுக்கு அந்த புண்ணியம் இருக்கு எடுத்து படிச்சுக்கிட்டோம். இந்த இடத்த ஈஸியா இப்படி புரிஞ்சுக்கோ, இந்த இடத்த இப்படி ஈஸியா புரிஞ்சுக்கோ, இந்த இடத்த பிடிச்சி எழுதி வச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? ஏன் அவங்க பேரை கூட எழுதலின்னு? ஏன்னா அவங்களோட ஆட்டிடியூட்ல என்ன, சாஸ்திரத்தை நான் பாதுகாக்கணும். இதுதான். புரிஞ்சுங்களா? இது ரெண்டாவது என்ன சொல்றாரு, திருட. புரியுதுங்களாப்பா? திருட, திடமான, உறுதியான, எதுல, ஊர்துவம் விஷயத்தில் பவது, உறுதியா இருக்கணும். 4 லட்சம் பேர் எதிர்த்து வந்தாலும் நான் என்னுடைய கடமை சாஸ்திரத்தை ரக்ஷணார்த்தம் ஐ வில் டீச் டு 4 members. 4 பேர்த்துக்கு சொல்லி கொடுக்கறதா இருந்தாலும் 4000 பேர் 4 லட்சம் பேர் எதிர்த்தாலும் அந்த 4 பேர்த்துக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டியது இட்ஸ் மை டியூட்டி, பிகாஸ் ஐ ஹாவ் டு ப்ரொடெக்ட் த சேவியர். அவ்வளவுதான் தர்மமே, அவ்வளவுதான். என்னை காப்பாற்றியதை நான் காப்பாற்ற வேண்டும். அது ஒருத்தரோ 2 பேரா 3 பேரா 4 பேரா 100 பேரா 1000 பேரா, we will not bother about it. அது ஒருத்தருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணா கூட இட் இஸ் a protection of சாஸ்திரம். இங்க மெம்பர்ஸ் எல்லாம் நாட் கவுண்டட் அட் ஆல். how many members ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிறது கவுண்ட்டுக்கே வராது. ஏன்? அவரோட ஆட்டிடியூட் ஃபுல்லா என்ன, சாஸ்திர ரக்ஷணம். ஏன்? அது என்னை ப்ரொடெக்ட் பண்ணுச்சு. ஸோ ஐ ஹாவ் டு ப்ரொடெக்ட் த சாஸ்திரம். புரிஞ்சுங்களா? ஒண்ணு கெட்ட பேர் வராம இருக்கிறது சாஸ்திர ரக்ஷணம். அடுத்தது அதை ஷேர் பண்றது, அஞ்ஞானிகளுக்கு அதை ஷேர் பண்றதுங்கிறது. இப்ப அடுத்தது ஆத்ம ரக்ஷணம். இது நம்ம 2 விதமா பார்க்கலாம். என்ன படிக்கிற, அந்யதா பாதித்ய சங்கய, சின்ன சூத்திரம் தான். ஆத்ம ரக்ஷணார்த்தம், அதாவது ஞான ஆத்மன் என்ன, ஞான ரக்ஷணார்த்தம். ஏன்னா நீங்க போய் ஆத்மாவில காப்பாற்ற வேண்டாம், இவரு போய் ஞானி போய் எங்க ஆத்மாவை காப்பாற்ற போறாரு, அவரு அதை என்ன காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை அது இருக்கு. அப்ப எப்படி புரிஞ்சுக்கிறது? ஞான ரக்ஷணம்.
அப்போ அந்நியதா பதித்ய சங்கையா மீனிங் எழுதிக்கலாம். அப்புறம் அந்நியதா அந்நியதானாங்க என்ன சொல்லுது, ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட், ஒரு ஓவர் கான்ஃபிடென்டான ஒரு வாழ்க்கை. ஒரு வேர்டா சொல்ற, அப்ப சேர்த்து புரிஞ்சுக்கலாம். பதித்தா டவுன்ஃபால், பத்து மீன்ஸ் டு ஃபால், பதித்தான டவுன்ஃபால், விழுதல். சங்கையா, சங்கையான ரிஸ்க். அதாவது ரொம்ப இந்த ஞானத்தை நான் பெற்றுவிட்டேனுங்கிறதுல ஓவர் கான்பிடண்டா இருந்தோம்னா கீழே விழுகிற ரிஸ்க் அதிகம். ஓவர் இது என்னங்க விஷயம்? ஒரே ஞானம் தானே, ஞான நிஷ்டை தானே. இதுல என்ன? ஞானத்திலிருந்து ஞான நிஷ்டைக்கு போற பாதையில் இருக்கிற அடுத்தது. அதாவது நான் ஞானத்தை பெற்றுவிட்டேன் அப்படிங்கிற ஓவர் கான்பிடென்ட். அதுக்கு என்னது? அந்நியதா பதித்த. அப்படி ஆகும்போது என்ன? ஃபால், டவுன்ஃபாலுக்கு, டவுன்ஃபால் ஆகிற, கீழே விழுகிற வாய்ப்பு, ரிஸ்க் அதிகம். ஓவர் கான்பிடென்ட் வந்துடக்கூடாதுன்னு அர்த்தம். இது மூலமா என்ன சொல்றாரு? ஞானத்தை பெற்றதுக்கு அப்புறம் என்ன வந்துடக்கூடாது? ஓவர் கான்பிடென்ட். ஏன் ஓவர் கான்பிடென்ட் வரக்கூடாது பாத்தீங்கன்னா, ஏன் வந்துரும்? ஓவர் கான்பிடென்ட்னால என்ன தப்பு வரும் பாத்தீங்கன்னா, இப்போ ஞானியாக இருந்தாலும் ஞானத்தை பெற்றதுக்கு அப்புறம் 2 பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும். ஒண்ணு, மனதில் இருக்கிற வாசனை. அந்த வாசனை எவ்வளவு வலுவானது, அதை இவரால டேக்கிள் பண்ண முடிகிற அளவுக்கு மனதை ரெடி பண்ணிட்டோமான்னு அவருக்கு தெரியாது. மனதில் எவ்வளவு ஆழமான பிரச்சனையான வாசனை உள்ள இருக்குன்னு தெரியாது ஞானிக்குங்க. ஞானத்தை பெற்றாச்சு. என்ன? உலகம் மித்யா, ஜெகன் மித்யா, பிரம்ம சத்தியம், ஈசா வாஷ்யம், இதகும் சர்வம், பிரம்ம ஏவ இதகும் சர்வம், எல்லாம் புரிஞ்சிருச்சு. ஆனா பர்சனுக்குள்ள வாங்க, அவருக்கு உள்ள என்ன இருக்கும்? வாசனையெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. சின்ன வயசுல இருந்து என்னென்ன போட்டு பதிச்சு வச்சாரோ அந்த வாசனை எவ்வளவு வீரியத்துடன் இருக்குதா, அல்ல அமைதியா இருக்குதா? பொட்டாட்டு இருக்கிற வாசனை இருக்குது, வெளியில பொட்டாட்ட வரும், பொட்டாட்ட போயிரும், அது பிரச்சனையில இருக்கு. வீரியம், கோரம், சக்தி மிகுந்த வாசனைகள் உள்ள என்ன இருக்குன்னு அவருக்கு தெரியாது. கரெக்டா? தெரியுமே அவருக்கு? அதெல்லாம் தெரியாது. ஞானத்தை பெற்ற மனசுக்குள்ள என்ன இருக்குல்ல தெரியாது. அதனாலதான் உபாசனைங்கிறது. இதெல்லாம் இதுக்காக தான் உபாசனை மெயினா பண்றது, இதுக்காக தான். ஏற்றுக்கலாம். அந்த வாசனை எப்ப வரும், எந்த ரூபத்துல வரும், எப்படி அவரை அழிக்கிறதுக்கு வரும்னு தெரியாது. இது ரிஸ்க். ஃபர்ஸ்ட் ரிஸ்க் எது? உள்ள இருக்கிற வாசனை. அப்புறம் வெளியில வாங்க, மாயா. வெளியில யார் அவரை டிஸ்டர்ப் பண்றதுக்கு? யார்? வெயிட்டிஸ், மாயா. இங்க வா ஏமாந்துவோ, அங்க வா ஏமாந்துவோன்னு கூப்பிடுவா. எங்க? இங்க வா, வார் இந்த சுகத்தை பார், இங்க பார் அந்த சுகத்தை பார், இந்த இந்திரிய சுகத்தை பார், அந்த இந்திரிய சுகத்தை பார், இங்க பாரு இவ்வளவு அழகா விஷயங்கள், இங்க பாரு இதை கேளு, இதை சாப்பிடு, அதை சாப்பிடு, இங்க பாரு அங்க வா, இந்த என்ஜாய்மெண்ட் இந்த என்ஜாய்மெண்ட்னு மாயை ஒரு பக்கம் இழுக்க, இந்த பக்கம் தனக்குள்ள இருக்கிற வாசனை எப்ப வரும், ஏது வரும்? பதிஞ்சிருக்கிற, அது அவர் சொல்ற வேர்டு, உள்ள குகைக்குள் பதிஞ்சிட்டு இருக்கிற புலி மாதிரி பாரு, குட்டி போட்ட புலி மாதிரி. அது ஏன்னா அது ரொம்ப கோரமா இருக்குமாமா. அந்த மாதிரி பாரு, பயமா இருக்கு நம்ம கேட்கும் போதே. உள்ள இருக்கிற வாசனை எப்படி? குட்டி போட்ட புலி, குட்டி போட்ட நாயை கூட எடுத்துக்கங்க. என்ன புலிக்கே போக வேண்டாம், நமக்கு தெரியாது. குட்டி போட்ட நாயை பாரு, அது எப்ப எந்திரிச்சு வரும், எப்ப கடிக்கும், எதுவும் தெரியாது. அந்த மாதிரி எதே அவருக்குள்ள இருக்கிற வாசனை. ஏன்னா ஞானத்தை பெற்றால் இதெல்லாம் உள்ளதாங்க இருக்கும், இல்லின்னு மட்டும் கற்பனை பண்ணிக்காதீங்க, ஏன்னா புரியாத சப்ஜெக்ட். இதுவும் இருக்கும். வெளியில யாரு? மாயா, மோகினி. அதான் ஒரு பேர் என்ன? மோகினி. அழகழகா நம்மளை காமிச்சு 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 மயக்கிறக்குன்னு போராடுவா மாய் ஒரு பக்கம். இதை ஜமாளிக்கிற அளவுக்கு ரெண்டையும் ஜமாளிக்கணும். என்ன பண்ணி இருக்கணும் அவரு? மனதை ஸ்ட்ரென்தன் பண்ணி இருந்தா மட்டும்தான் ரெண்டையும் தட்டிட்டு மேல வருவார். சப்போஸ் அவர் மனம் பலம் இல்லாமல், ஒரு பலகீனம், ஒரு 2% இருந்தா போதுங்க. 98% மனம் பலமாயிருக்குங்க, 2% இருந்தா போதும். இவங்களுக்கு இருக்கும் அவங்களுக்கு இருக்கும். ஒரு 2% அவர் மனம் பலகீனமாக
இருந்ததுன்னா போதும். கழுத கட்டா அதே பழமொழிதான். அங்கிருந்து விழுவாரு. எங்கிருந்து? படியேறி சம்ஸ்கிருத புருஷக விழுந்தா எந்திரிக்க முடியாது. ஹைலி ரிஸ்க். அதான் ரிஸ்க்குங்க. அது வேர்டே போடுது பாருங்க, சங்கையான ரிஸ்க்குங்குது. பி அலர்ட் இன் திஸ் ஏரியா. சோ ஞானத்தை பெறுவதற்கு முன்பு என்ன பண்ணிக்கணும்? மனதை பலப்படுத்தணும். அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். பயப்பட்டு ஐயோ இந்த ரிஸ்க்லாம் இருக்குது, நாம் இந்த கிளாஸே வேண்டான்னு ஓடி போறது பிரச்சனைக்கு முடிவல்ல. அடுத்த பிறவியிலும் இதே தான் பண்ணி ஆகணும். அதுக்கு அடுத்த பிறவியிலும் வேற வழி இல்லாம தான் உட்கார்ந்து இருக்கணும். படித்துதான் ஆகணும். இங்கிருந்து நம்ம வெளியில வரணும்னா படிச்சுதான் ஆகணும். அதை நாம இதுல இருக்க ரிஸ்க் இல்லை. சோ ஞானத்தை பெற்றதற்கு பிறகு 2 டவுன்ஃபால். ஒன்னு வாசனா, இன்னொன்னு மாயை. 2 பேர் இழுக்கிற அளவுக்கு இப்ப என்ன புரிஞ்சுக்க லாஜிக் என்ன? அப்ப ஞானத்தை பெறுவதற்கு முன்பே மனதை இவர் நல்லா பலப்படுத்தி வச்சிருந்தாருன்னா இதையும் உசுநூதிலாம் அதையும் உசுநூதிலாம். வெரி ஈஸி. ஞானநிஷ்டா இஸ் வெரி சிம்பிள், வெரி ஈஸி ஃபார் தட் ஃபெலோ ஹூ இஸ் குவாலிஃபைடு. இந்த கர்மயோகம் உபாசனை இல்லாம எடுத்துக்கலாம். இப்ப மனம் பலப்படுத்தணும் தெரிஞ்சு போச்சு. மனதை எப்படிங்க பலப்படுத்துறது? இறைவன் என்ன சொல்றாரு? கர்மயோகம் பண்ணு, உபாசனை பண்ணு. இந்த 2 மூலியமா என்ன பண்ணிக்கலாம் நீங்க? மனதை. அதனாலதான் 5 அத்தியாயத்துக்கு என்னதான் சொன்னாரு? கர்மயோகம் கர்மயோகம். இப்ப என்ன ஆரம்பிச்சிருக்காரு? உபாசனா உபாசனா. ஞானம் அப்புறம் தான். 2வது அத்தியாயத்துல ஞானத்தை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஃபார்முக்காக கொடுத்துட்டாரு. ஆனா ஞானத்தை பத்தி விளக்குறதா பின்னாலதான் பக்தி யோகம் விபூதி யோகம் பின்னாலதான் வருது. வச்சுங்களா? இப்போ என்ன முக்கியம் தெரியுது? கர்மயோகம் உபாசனை ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணி மனதை நீ பலப்படுத்தி வச்சிருந்தீனா தான் ஞானத்திலிருந்து ஞான நிஷ்டைக்கு போவ. இல்லைனா டவுன்ஃபால். அது எப்படி? உளுந்தா எந்திரிக்க முடியாத இடத்திலிருந்து விழுந்து விடுவாய். போன் வில் கெட் ஃப்ராக்சர். இதுல டவுட்டே கிடையாது. புரிஞ்சுங்களா? இதே கருத்தை பகவத்கீதையில வேணாலும் நம்ம தேடலாம். டைம் ஆனதுனால நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கு இன்னும் கொட்டேஷன் கொடுத்துட்டு நம்ம அடுத்த இது ஆத்ம ரட்சணத்துல இப்ப நான் சொல்லியிருக்கிறது 1. இன்னும் அடுத்தது சரீர ரட்சணார்த்தம் அடுத்த ஸ்லோகத்தை சொல்றாரு. அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.